வணக்கம். வாங்க. இன்னைக்கு நாம கணக்கு பாடத்துல வர்ற ஒரு முக்கியமான ஆனா ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தோட ரகசியத்தை உடைக்க போறோம். யோசிச்சு பாருங்களேன், நம்மள சுத்தி எவ்ளோ தகவல்கள் கொட்டி கிடக்குது. ஒரு பெரிய ஸ்ப்ரெட்ஷீட்ல இருந்து ஆரம்பிச்சு ரொம்ப சிக்கலான கணக்குகளை தீர்க்கிறது வரைக்கும் எல்லாத்தையும் ஒரு ஒழுங்குக்கு கொண்டு வர நமக்கு ஒரு சிஸ்டம் வேணும் இல்லையா? கரெக்டா அந்த இடத்துல தான் அணிகள், அதாவது மேட்ரிசஸ் நமக்கு கை கொடுக்குது. அப்போ முக்கியமான விஷயம் என்னன்னா, அணிகள்ங்கிறது கணக்குல புலியா இருக்கிறவங்களுக்கு மட்டும் கிடையாதுங்க. சொல்லப்போனா இதை எல்லா இடத்துலயும் தகவல்களை ரொம்ப அழகா ஒழுங்கமைக்க பயன்படுற ஒரு அடிப்படையான கருவி. நம்ம கிட்ட இருக்கிற இந்த ஆதாரத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். இந்த ஒரு கணித கருவி பிசினஸ்ல இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு இருக்கிற நவீன சைக்காலஜி வரைக்கும் எல்லாத்தையும் எவ்வளவு எளிமையாக்குது பாருங்க. சரி வாங்க, இப்போ இதுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போய் ஒரு அணி அப்படின்னா அதுல என்னதான் இருக்கு, அது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா ஒரு அணிங்கிறது எண்களை ஒரு கட்டத்துக்குள்ள வரிசையா அடுக்கி வைக்கிற ஒரு முறைதாங்க. உதாரணத்துக்கு ஒரு சாதாரண ஷாப்பிங் லிஸ்ட் கூட நாம இப்படி எழுதலாம். இப்ப இதையே கொஞ்சம் முறைப்படி சொல்லணும்னா, ஒரு அணி என்பது வரிசைப்படுத்தப்பட்ட எண்களோட ஒரு செவ்வக அமைப்பு. இந்த அமைப்புக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு எண்ணையும் நாம கூறுகள் அல்லது உள்ளீடுகள்னு சொல்றோம். ஒரு அணியோட அளவை நாம வரிசைன்னு சொல்றோம். அதை எப்படி சொல்றோம்னா, அதுல எத்தனை கிடைமட்ட வரிசைகள், அதாவது ரோஸ் இருக்கு, எத்தனை செங்குத்து வரிசைகள், அதாவது காலம்ஸ் இருக்குன்னு எண்ணி சொல்றோம். இங்க பாருங்க, இது எவ்வளவு அருமையா விளக்குது. 3 வேற வேற ஃபேக்டரியில வேலை செய்யற ஆண்கள் பெண்கள் எண்ணிக்கைய ஒரு சின்ன கட்டத்துக்குள்ள எவ்வளவு அழகா நேர்த்தியா அடுக்கிட்டோம் பாத்தீங்களா? இதுதான் அணிகளோட பவர். சரி, இப்போ அடுத்த கட்டத்துக்கு போலாம். சில அடிப்படை கணக்குகளை இதுல செய்யும்போது இது இன்னும் எவ்வளவு பயனுள்ளதா மாறுதுன்னு பார்க்கலாமா? முதல்ல ரொம்ப எளிமையான கூட்டல்ல இருந்து ஆரம்பிக்கலாம். அணிகளை கூட்டுறது ரொம்பவே ஈஸி. அது பார்க்கறதுக்கு தான் ஏதோ மாதிரி இருக்கும். இதுக்கு ஒரு சிம்பிள் ரூல் இருக்கு. 2 அணிகளும் ஒரே அளவுல இருக்கணும். அப்படி இருந்தா அந்தந்த இடத்துல இருக்கிற எண்களை அப்படியே நேருக்கு நேரா கூட்டிக்க வேண்டியதுதான். இந்த உதாரணத்துல ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை கவனிச்சிங்களா? அந்தந்த இடத்துல இருக்கிற எண்கள் எவ்வளவு அழகா ஒன்னு சேர்ந்து ஒரு புத்தம் புதிய அணியை உருவாக்குது பாருங்க. சரி, கூட்டல். ஓகே, ஒரு அணிய ஒரே ஒரு எண்ணால பெருக்கிறது எப்படின்னு பாப்போமா? இத ஸ்கேலார் பெருக்கல்னு சொல்லுவாங்க. இதுவும் ரொம்ப நேரடியானதுதான். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். அந்த அணிக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு தனி உறுப்பையும் நீங்க எடுத்துக்கிட்ட அந்த ஒரே எண்ணால பெருக்கினா போதும். அவ்வளவுதான். ஓகே, இப்ப நாம அணிகளோட ஒரு முக்கியமான ரொம்ப சக்தி வாய்ந்த அதே சமயம் கொஞ்சம் கவனமா செய்ய வேண்டிய ஒரு ஆபரேஷனுக்கு வந்திருக்கோம். அதுதான் அணி பெருக்கல். இங்கேதான் அசலான மேஜிக்கே நடக்குது. இந்த பெருக்கல் சம்பந்தமே இல்லாத மாதிரி தெரியிற 2 வெவ்வேறு தகவல் தொகுப்புகளை ரொம்ப அர்த்தமுள்ள வழியில இணைக்க நமக்கு உதவுது. இத நல்லா புரிஞ்சிக்க வாங்க ஒரு நிஜ உலக உதாரணத்தை பார்க்கலாம். நம்ம கிட்ட இருக்கிற ஆதாரத்துல இருந்தே ஒரு கணக்கு. மீரா நதீம்னு 2 பேர் கடைக்கு போறாங்க. அவங்க வாங்க வேண்டிய பொருட்களோட எண்ணிக்கை ஒரு அணியிலையும் அதோட விலை இன்னொரு அணியிலையும் இருக்கு. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் மொத்தமா எவ்வளவு செலவாகும்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? இதை செய்யறதுக்கு ஒரு முறை இருக்கு. அதுக்கு பேரு வரிசை பெருக்கல் நெடுவரிசை முறை. அதாவது முதல் அணியோட கிடைமட்ட வரிசையையும் 2வது அணியோட செங்குத்து வரிசையும் எடுத்துக்கணும். அப்புறம் அதுல இருக்கிற ஒத்த எண்களை பெருக்கி வர்ற பதில்களை கூட்டணும். இத ஒவ்வொரு வரிசைக்கும் ஒவ்வொரு நெடுவரிசைக்கும் திரும்ப திரும்ப செஞ்சா நமக்கு பதில் கிடைச்சிடும். கடைசியா நமக்கு என்ன கிடைக்குது பாருங்க. ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு செலவாகும்னு நொடி பொழுதுல சொல்ற ஒரு புத்தம் புதிய அணி. மீராக்கு 260 ரூபாய், நதீம்க்கு 540 ரூபாய். சிம்பிள். சரி, இவ்ளோ நேரம் கணக்கு பத்தி பேசிட்டோம். இப்போ நம்ம அன்றாட வாழ்க்கையில இந்த அணிகள் எதுக்கு இவ்ளோ முக்கியம்னு நினைச்சு பார்க்கலாமா? இதோட பயன்பாடுகள் உண்மையிலேயே ரொம்ப அதிகம். நம்ம பார்க்குற கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ், பெரிய பெரிய பொருளாதார மாதிரிகள், இன்னைக்கு ட்ரெண்டிங்ல இருக்கிற டேட்டா சயின்ஸ்னு இப்படி பல நவீன தொழில்நுட்பங்களோட முதுகெலும்பே இந்த அணிகள் தான். ஆக பார்க்கறதுக்கு ஏதோ கடுமையான விதிகள் கட்டுப்பாடுகள் மாதிரி தெரிஞ்சாலும் உண்மையில இது நமக்கு சுதந்திரம் கொடுக்கிற ஒரு கருவி. இந்த உலகத்தை ஒரு புது கண்ணோட்டத்துல பார்க்கவும் புரிஞ்சிக்கவும், ஏன் அதை வடிவமைக்கவும் நமக்கு ஒரு சக்தி வாய்ந்த வழியை இது காட்டுது.